Hi friends, welcome to gomu'slifestyle. குக்கரு கடாயி தோசைக்கல் இதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பாக வந்து விடாப்பிடி கரையாக இருக்குங்க. இந்த கரையை எப்படி நம்ம போக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம பெண்கள் எல்லாருக்குமே வந்து கண்ணாடி வளையல் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம அதிகமாக வேலை பார்க்குறதுனால கிச்சனில் வந்து எப்போ தான் உடையும்னு தெரியாதுங்க. லைட்டாக தட்டினாலே பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் வந்து உடஞ்சிரும். என்னோடய வளையலும் அப்படி தாங்க. நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது உடஞ்சிருச்சுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து உடஞ்சி கிடக்குது. இதை வந்து நம்ம கைட்ட எடுத்தோம் அப்படின்னா வந்து கையில் குத்தி ரத்தம் வந்துடும். இதுக்கு நம்ம வந்து ஒரு அருமையான டிப்பு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பூரி உருட்டுற கட்டை எடுத்திருக்கேங்க. டபுள் சைடு செலோடாப்பும் எடுத்திருக்கேன். அந்த பூரி உருட்டுற அந்த கட்டையில் வந்து இந்த டபுள் சைடு செலோடாப்பை வந்து ஒட்டிக்கலாங்க. நான் ரெண்டனா வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து பூரி கட்டைக்கு பதில் வந்து வேறு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இடிக்கல் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இடிக்கல்லையும் இந்த மாதிரி வந்து டபுள் சைடு செலோடாப்பை ஒட்டிட்டு நீங்கள் வந்து இதை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம கைட்டெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா எடுக்காதங்க, கையில் குத்திரும். அதேமாரி இந்த டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எதுவும் உடஞ்சிட்டா கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இடிக்கல்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இடிக்கல்லையும் இந்த மாதிரி டபுள் சைடு செலோடாப் போட்டிட்டு நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதில் இருக்க சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே நமக்கு வந்து வந்துருங்க. பாருங்கள், நம்ம வந்து மற்ற ஏதாச்சும் வச்சு க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து க்ளீனாக வந்து வராது. இந்த மாதிரி டபுள் சைடு செலோடாப் போட்டிட்டு நீங்கள் வந்து எடுக்கும்போது நமக்கு அதில் இருக்கிற எல்லா துகள்களுமே நமக்கு வந்து வந்துருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த ஒரு கண்ணாடி பொருள் உடஞ்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கீழே வந்து ஒரு துகள்கள் கூட இல்லை பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து நம்ம வீட்டில் இருக்க குக்கரு கடாயி தோசைக்கல் இதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கரை பிடிச்சி போய் இருக்குங்க. இப்போ வந்து எனக்கு லைட்டாக தான் வந்து கரை பிடிச்சி போய் இருக்குது. தோசைக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கரை பிடிச்சி போய் இருக்கும். அதை நம்ம என்ன தான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலுமே அந்த கரை வந்து போகவே போகாதுங்க. நம்ம வந்து சோப்பு வச்சு தேய்ச்சாலும் போகாது. நான் வந்து இப்போ வந்து என்னோடய குக்கரை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. இது வந்து லைட்டாக அடிப்பட்ட தக்காளி தான். வேஸ்ட்டான தக்காளி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து நான் ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு பீஸை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இந்த தக்காளி மேலே நம்ம வந்து வச்சுக்கலாம். பேஸ்ட்டை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டோடு வச்சு தக்காளியை நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கிற அந்த விடாப்பிடி கரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து போயிடும். அந்த கரை இருக்கிற பகுதியை பார்த்து இந்த மாதிரி வந்து நல்லா தக்காளி வச்சு நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையில்லைங்க. லைட்டாக வந்து தேய்ச்சாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பாத்திரத்தில் எந்த ஒரு பாத்திரத்திலையும் பின்னாடி வந்து கரை இருந்துச்சுது அப்படின்னா இந்த மாதிரி தக்காளியில் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லாவே போயிடும். அந்த குக்கரில் ஓரங்களில் இருந்த கரை எல்லாம் போயிருச்சுது. அந்த நடுப்பகுதியில் இருக்கிற அந்த லைட்டாக அந்த கருப்பு மட்டும்தான் இருக்குது. இதையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ நல்லாவே நான் தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இல்லை ஏதாச்சும் லிக்விட் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த லிக்விடை எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பரில் வச்சுட்டு அடுத்தால நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த கரை வந்து போயிடும். இப்போ வந்து நான் வந்து ஸ்க்ரப்பரில் நான் வந்து லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேய்க்கும் போது நல்லாவே நமக்கு வந்து கரை போயிடும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் தேவையே இல்லை. லைட்டாக மட்டும் தேய்ச்சா போதும். எனக்கு சுற்றி இருக்கிற கரெல்லாம் போயிருச்சுது. ஆனால் அந்த நடுப்பகுதியில் இருக்கிற அந்த பிளாக்கு மட்டும்தான் போகலை. இப்போ அதுவுமே வந்து நமக்கு வந்து போயிடும். நான் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள். நமக்கு எல்லா கரையும் போயிருச்சு. பின்னாடி இந்த மாதிரி வந்து நம்மளோட பாத்திரத்தில் கரை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த கரையும் போயிடும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி காப்பித்தூள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் வந்து நான் வந்து இப்படி பாக்கெட்டில் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணுவேங்க.
இப்படி வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு மட்டும் நம்ம வந்து காப்பி தூள் தட்டிட்டு மீதி வந்து இருக்கும் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் காற்று போய் நல்லா கட்டியாயிருங்க. மீதம் இருக்கிற காப்பி தூளை எப்படி காற்று போகாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பீஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான காப்பித்தூள் வந்து தட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸுக்கு மட்டும்தான் வந்து நான் காப்பித்தூள் வந்து தட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு கப்பில் வந்து தட்டிக்கிறேன். கொஞ்சமாக தட்டிட்டு மீதம் இருக்கிறத வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த காப்பித்தூள் பாக்கெட்டை வந்து இப்படி நல்லா வந்து மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுக்கும் போதே நமக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்படி மடித்து எடுத்துட்டு கட் பண்ணி போட்டு அந்த பீஸை வந்து இந்த மாதிரி ரப்பர் பாயிண்ட் மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா காற்று எதுவும் போகவே போகாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது காப்பித்தூள் வந்து நல்லா பவுட்ரு மாதிரியே இருக்குங்க. நமக்கு வந்து கட்டியாகாது. இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாக்கெட் காப்பித்தூள் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மட்டும் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரப்பர் பாயிண்ட் மாதிரி ஆயிரும். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து இப்போம்லாம் மாங்காய் சீசனுங்க. மாங்காய் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். இந்த டைமில் வந்து எல்லோரும் ஊறுகாய் பச்சடி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்குவீங்க. நம்ம வந்து ஊறுகாவுக்கெல்லாம் கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம வந்து கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணுவோம். கட்டிங் போர்டு யூஸ் பண்ணாமலேயே நம்ம வந்து எப்படி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மாங்காவை சுற்றி வந்து கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்காவும் நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்படி நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும். அதேமாரி நமக்கு வந்து எல்லா பீஸும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊறுகாய் போடணும், பச்சடி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து ஒரு நொடியிலே பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாங்காவும் ஒரே சைஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியை வந்து நல்லா கொஞ்சம் கீழே வரைக்கும் இறங்குற மாதிரி மட்டும் நீங்கள் கட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்ல சின்ன சின்ன பீஸாக கிடச்சிருங்க. நம்ம கட்டிங் போர்டு வச்சு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து அதிக டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் கட் பண்ணிடலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய டைம் வந்து நமக்கு சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். மாங்காய் ஊறுகாயெல்லாம் போடணும், அதிகமாக வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. எவ்வளோ மாங்காய் இருந்தாலும் நம்ம நொடியில் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த டிப்பு வந்து முட்டை வந்து நம்ம வந்து அதிகமாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கருத்து போயிடும். அதேமாரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்மளால் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்காதுங்க. அதை பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாவே இருக்காது. முட்டையை வந்து கருக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து முட்டை வேக வைக்கிறது வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து முட்டை வந்து கருத்து ஹார்டாயிருங்க. நீங்கள் மறந்து போய் கொஞ்சம் அதிகமான நேரத்தில் வேக வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உடனே வந்து தண்ணியை வந்து மாற்றிடணும். நம்ம நல்லா சூடாக இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து அந்த சூடான வெந்நியை தூர ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து டேப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். 2 வாட்டி வந்து நம்ம வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும். இன்னொரு வாட்டி பிடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும். இதையும் அலசிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முட்டை வந்து உடனே கருக்காது. அதே வெந்நியில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கருத்து முட்டை வந்து ஹார்டாயிரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜில் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஜில் வாட்டர் சேர்த்தாலும் நமக்கு வந்து முட்டை வந்து கருக்காது. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.